வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னைக்கு அருகே மிகப்பெரிய குளோபல் சிட்டி ஒன்று உருவாக இருக்கிறது. அது எங்கே அமைக்கிறார்கள், எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவில் உலகளாவிய நகரம், அதாவது குளோபல் சிட்டி என்று அழைக்கப்படும் இந்த சர்வதேச நகரம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழையனூர், ஜானகிபுரம், அத்திமானம், படாலம், கள்ளபிரன்புரம், புல்பரகோயில் ஆகிய 6 கிராமங்களில் 787.52 ஹெக்டேர் நிலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்று அழைக்கப்படும் TIDCO மூலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் பழையனூர் அதிகபட்சமாக 406 ஹெக்டேர் நிலமும், அதைத் தொடர்ந்து ஜானகிபுரத்தில் 162.65 ஹெக்டேர் நிலமும் கையகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கிராமங்களை அடையாளம் கண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 2025 பட்ஜெட் உரையில் சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் இந்த உலகளாவிய நகரம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த நகரத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், வர்த்தக மண்டலங்கள் மற்றும் குடியிருப்பு வளாகங்கள் அமைக்கப்படும். மெட்ரோ ரயில், சாலை மற்றும் விரைவு பேருந்து சேவைகள் மூலம் சென்னையுடன் இணைப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டத்தின் முதல்கட்ட பணிகளை TIDCO விரைவில் தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் மாநில அரசின் முதல் முயற்சியாக இது கண்டிப்பாக அமையும். இதற்கு முன்பு 1972 ஆண்டில் மறைமலை நகரில் துணை நகரம் அமைக்கவும், 1990களின் முற்பகுதியில் வடசென்னையில் உள்ள மணலி புதிய நகரத்தின் ஒரு திட்டம் என்று 2 முயற்சிகள் தோல்வியடைந்தன. மறைமலை நகரில் உள்ள மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் தடாவில் உள்ள ஸ்ரீ சிட்டி ஆகியவை தற்போது வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நகரங்களாகும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது டிட்கோ நிறுவனம். பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்கள் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நகரமயமாக்கலால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய ஒருங்கிணைந்த நகரத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. குளோபல் சிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் உலக தரத்திலான வசதிகளை பொதுமக்களுக்கு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் TIDCO இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வரை நிதியாண்டில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு அருகில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய நகரத்தை உருவாக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் TIDCO 4 இடங்களை அடையாளம் கண்டுள்ளது. இந்த இடங்களின் பட்டியல் தற்போது மாநில அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ஸ்பின்டெக் மண்டலங்கள் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சிறந்த போக்குவரத்து மற்றும் இணைப்பு வசதிகளை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் உருவாகும் இந்த புதிய குளோபல் சிட்டி பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.